Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last class exercise 3.8 உள்ள first problemல இருக்கக்கூடிய second subdivision பார்த்தோம். அதுக்கான link description கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல third subdivision பார்க்கலாம். வாங்க. Find the square root of the following polynomial by division method. 16x power 4 plus 8x square plus 1. இந்த டேர்ம்க்கான ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிங்க. எதை டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டிவிஷன் மெத்தட்னா என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு கொடுத்துக்கூடிய கிவனை உள்ள எழுதுவோம். ஆனால் இந்த கிவனில் எக்ஸ் பவர் 4க்கு அடுத்து என்ன ஆக்சுவலாக வந்திருக்கணும், எக்ஸ் கியூப் டேர்ம் தான் வந்திருக்கணும். எக்ஸ் ஸ்கொயருக்கு அடுத்து எக்ஸ் டேர்ம் தான் வந்திருக்கணும். இப்போ எக்ஸ் கியூப் டேர்மும் வரல, எக்ஸ் டேர்மும் வரல. சரியா, நீங்கள் 0 எக்ஸ் கியூப் போட்டு 0 எக்ஸ் போட்டும் நீங்கள் எழுதிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் இதை நீங்கள் டேரெக்டாக எழுதினாலும் உங்களை மார்க் கம்மி பண்ண மாட்டாங்க. சரியா, நீங்கள் அந்த மாதிரி போகிறது ரொம்பவே சுத்தாக இருக்கும். அதனால நீங்கள் டேரெக்டாகவே உள்ளே எழுதிருங்க. சரியா, ஃபர்ஸ்ட் கிவன் உள்ள எழுதிக்கலாம். பாருங்க, 16x power 4 plus 8x square plus 1. ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்முக்கு மட்டும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தாலே போதும். ரூட் ஆஃப் 16x power 4. இப்போ 16க்கு ரூட் எடுத்தோம்னா 4, ஏன்னா 4 ஸ்கொயர் வேல்யூ தானே 16. 4 × 4 16ங்கிறனால 16க்கு ரூட் எடுத்தோம்னா 4னு வந்துடும். இப்போ x power 4க்கு ரூட் எடுத்தோம்னா என்ன இருக்கும், அதாவது வேரியபிள் பவரில் எனக்கு ரூட் எடுக்கணும் அப்படின்னா அந்த வேரியபிளோட பவரை 2ஆல் டிவைட் பண்ணாலே போதும். சரியா, இங்கே வேரியபிளோட பவர் என்ன இருக்குது, 4 இருக்குது. இந்த 4ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 2னு கிடைக்கும். அதாவது x power 2 x ஸ்கொயர்னு வந்துடும். அப்படின்னா ரூட் ஆஃப் 16 x power 4ஓட வேல்யூ என்ன, 4x ஸ்கொயர். இந்த வந்த வேல்யூ இருக்குல்ல, இதை இங்கேயும் இங்கேயும் எழுதணும். சரியா, இப்போ என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 4 × 4 16, x squared × x squared x power 4. இப்போ என்ன பண்ணணும், சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டுக்கணும். அப்போ ப்ளஸ் 16x power 4ம் மைனஸ் 16x power 4ம் கேன்சல் ஆகி நம்மளுக்கு 0ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ரெண்டு டேர்மாக கீழே இறக்கணும். இப்போ நார்மலாக நம்ம டிவிஷன்னா என்ன பண்ணுவோம், ஒரு டேர்ம் கீழே இறக்கும். அது கரெக்டாக நம்ம டிவிஷனுங்கும் போது ஒரு டேர்ம் கீழே இருக்கும். ஆனால் இங்கே டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்கொயர் ரூட்னா என்ன அர்த்தம், ஸ்கொயர்னா என்ன, 2ன்னு அர்த்தம். அப்போ 2னா என்னது, ரெண்டு டேர்ம். அப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா ரெண்டு டேர்மாக கீழே இறக்கணும்னு அர்த்தம். சரி, நீங்கள் ஒன்று கேட்கலாம், நீங்கள் ஏன் அடுத்து ரெண்டு டேர்ம் இறக்குறீங்க, ஃபர்ஸ்டே ரெண்டு டேர்மாக கீழே இறக்க வேண்டியதானே அப்படிங்கிற டவுட் கூட உங்களுக்கு வரலாம். அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன பண்ணணும்னா நீங்கள் லாஸ்ட்லேருந்து ரெண்டு டேர்மாக பிரிச்சுக்கணும். அப்போ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். அதாவது இந்த ரெண்டு நம்பரும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு டேர்மாக கன்சிடர் பண்ணணும். இதுவும் இதுக்கு முன்னாடி உள்ள நம்பரும் சேர்த்து ஒரு டேர்மாக கன்சிடர் பண்ணணும். இப்போ இது ரெண்டும் சேர்த்து ஒரு டேர்ம். அப்போ என்ன அர்த்தம், இதுக்கும் இதுவும் இதுக்கு முன்னாடி உள்ள டேர்ம் எனக்கு ஒரு டேர்மாக கன்சிடர் பண்ணணும். ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள டேர்ம் இல்லை. அப்போ எனக்கு இந்த ஒரு டேர்ம் மட்டும் இருக்கிறனால நான் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு டேர்ம் எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த ரெண்டு டேர்மையும் சேர்த்து ஒரு டேர்மாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். சரியா, இப்போ பாருங்க, ரெண்டு டேர்மே கீழே இருக்குன்னா எனக்கு என்ன கிடைக்கும், ப்ளஸ் 8x ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஜஸ்ட் இதுக்கும் நீங்கள் ரூட் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இப்போ இதுக்கு ரூட் எடுத்தீங்க, அப்போ நான் இதுக்கும் ரூட் எடுக்கணுமாப்பா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் அவசியமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணால் போதும்னா இந்த வந்த வேல்யூ இருக்குல்ல 4x ஸ்கொயர், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ 4ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8ன்னு வரும். அதாவது இந்த டேர்மை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8x ஸ்கொயர்னு வரும். கரெக்டாக, இந்த 4x ஸ்கொயரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8x ஸ்கொயர்னு வரும் இல்லையா. இந்த 8x ஸ்கொயரை இங்கே போடும். சரியா, இங்கே பாருங்க, இங்கே எனக்கு ஒரு டேர்ம் இருக்கு, ஆனால் இங்கே ரெண்டு டேர்ம் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், இங்கே எனக்கு ரெண்டு டேர்ம் இருந்தால் தான் மல்டிப்ளை பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மையும் வெளியில உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணணும். உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை மேலே போடணும், வெளியில உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை கீழே போடணும். இப்போ டிவைட் பண்ணி பாருங்க, x ஸ்கொயர் கேன்சல், 8ம் 8ம் கேன்சல். அப்போ நம்மளுக்கு வேல்யூ என்ன வந்திருக்கு, +1 வந்திருக்கு. இந்த +1ஐ இங்கேயும் இங்கேயும் போடணும். சரியா, இப்போ மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 8x ஸ்கொயர் × 1 8x ஸ்கொயர், 1 × 1 +1. சேம் அதே மாதிரி சிம்பிள் சேஞ்ச் பண்ண வேண்டியதான். மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ். அப்போ 8x ஸ்கொயர் மைனஸ் 8x ஸ்கொயர் கேன்சல், 1 - 1 கேன்சல். அப்போ நம்மளுக்கு வேல்யூ 0ன்னு வந்துடும். 0 வந்துட்டாலே நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சி போச்சுன்னு அர்த்தம். எதுப்பா நம்மளுடைய வேல்யூ, இந்த இடத்துல மேலே இதுதான் நம்மளுடைய வேல்யூ. அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16x power 4 plus 8x square plus 1 is equal to 4x square plus 1. மறந்துடாம மாடுலஸ் பண்ணோம். ஏன் மாடுலஸ் பண்ணோம், எக்ஸுங்கிற வேரியபிள் வந்திருக்கு. அந்த எக்ஸோட வேரியபிளுக்கான வேல்யூ நமக்கு தெரியாது. அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அந்த காரணத்துக்காண்டி தான் நம்ம மாடுலஸ் போடுறோம். எப்போ வேரியபிள் வந்திருக்கையில் மட்டும் நம்ம மாடுலஸ் போட்டால் போதும். சரியா, அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.